தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தடை விதித்தார் ஜோசப் விஜய். பாரதிய ஜனதா கட்சி அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தடை விதித்தார் ஜோசப் விஜய், பாஜக அதிர்ச்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஜோசப் விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து பாரதிய ஜனதா கட்சியோடு மோதல் போக்கை கடைபிடிக்காமல் நழுவல் போக்கை கடைபிடித்து வருகிறார். பாஜக சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் நழுவிக்கொள்கின்றார். பாஜகவை தைரியமாக எதிர்க்க மறுக்கின்றார், வெளிப்படையாக எதிர்க்க மறுக்கின்றார். ஆனால் பாஜக தங்களுடைய கொள்கை எதிரி என்று கூறி வருகிறார். இந்த சூழ்நிலையில் நாளைய தினம் தமிழ்நாட்டில் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. கோயம்புத்தூரில் பாரதிய ஜனதா கட்சியானது மூவர்ண கொடி யாத்திரை நடத்த திட்டமிட்டிருந்தது. மூவர்ண கொடி யாத்திரை நடத்த திட்டமிட்டிருந்தது. தேசிய பற்றை பறைசாற்றும் வகையில் இந்த பேரணிக்கு அழைப்பு விடப்பட்டிருந்தது. தேசப்பற்றை வலியுறுத்தும் வகையில் இந்த பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி அறிவித்திருந்தது. ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது. மூவர்ண கொடி யாத்திரை என்ற பெயரில் ஏதாவது சம்பவங்கள் நிகழலாம், மத பிரச்சனைகள் எழலாம், மத கலவரங்கள் எழலாம். ஆகவே மத கலவரத்தை தூண்டும் விதத்தில் பேசலாம், சட்டம் ஒழுங்கு சீர்கிடலாம் என்று கருதி தமிழக காவல்துறை இந்த மூவர்ண கொடி யாத்திரைக்கு தடை விதித்துள்ளது. இது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பாஜக தமிழக வெற்றிக்கழக அரசின் செயலை கண்டித்துள்ளது. தற்பொழுது பாஜக திட்டமிட்டிருந்த மூவர்ண யாத்திரைக்கு தடை விதித்ததன் மூலமாக பாஜகவின் எதிர்ப்பை தமிழக வெற்றிக்கழகம் சம்பாதித்துள்ளது என்று சொல்லலாம். தொடர்ந்து பாஜக நிகழ்ச்சிகளுக்கு தடை விதிக்குமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது. பொறுத்திருந்து பார்ப்போம்.